அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு முஸ்லிமும் தனது மார்க்கம் சம்பந்தமான ஒரு சில அடிப்படை விஷயங்களை அவசியம் புரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு புரிந்திருக்கின்ற போதுதான் தவறான செயல்களில் நாம் விழுந்து விடாமல் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு, மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபட்டு விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதில் குறிப்பாக இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் என்று சொல்லப்படுகிற குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தமான ஒரு சில அடிப்படை விஷயங்கள் அவசியமாக எல்லா முஸ்லிம்களுமே அறிந்திருக்க வேண்டும். இன்று நாம் சொல்லவிருப்பது ஹதீஸ் சம்பந்தமான ஒரு அடிப்படை விஷயத்தை தான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரவிருக்கிறோம். என்னவென்று சொன்னால், ஹதீஸ் என்கிற பெயர்ல என்னவெல்லாம் நமக்கு முன்னால் சொல்லப்படுகிறதோ அவைகள் அனைத்தும் ஹதீஸுகள் அல்ல. நன்றாக இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸுகள் என்கிற பெயர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவோ அல்லது செய்ததாகவோ அல்லது அங்கீகரித்ததாகவோ அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சம்பந்தப்படுத்தி சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாமே ஹதீஸுகள் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஹதீஸுகளை ஹதீஸ் துறை அறிஞர்கள் பல வகையில் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அதுல ஹதீஸினுடைய தரம் சம்பந்தமாக வகைப்படுத்துகின்ற போது அதில் சரியான ஹதீஸ் என்பதாகவும் சஹீஹான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்பதாகவும் லைஃப் பலகீனமான ஹதீஸ் என்பதாகவும் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சஹீஹுக்குள்ள என்னெல்லாம் வரும், எந்தெந்த தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸுகள் எல்லாம் வரும் என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம். அதே மாதிரி ஒரு ஹதீஸ் எதை கொண்டெல்லாம் லைஃப் ஆகும், அந்த லைஃபான ஹதீஸுக்குள்ள என்னென்ன தரத்தில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் அதுக்குள்ள வரும் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம். அவ்வளோ பெரிய ஆய்வுக்கெல்லாம் செல்ல முடியாவிட்டாலும் கூட இந்த இரண்டு தரங்களை பற்றி அவசியமாக ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து வைத்திருக்க வேண்டும். என்ன அப்படின்னா, ஒன்று சஹீஹ், ஒன்று லைஃப். நம்ம எல்லாத்துக்கும் ஹதீஸ்னா என்னன்னு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், செயல், அங்கீகாரம், அவர்களை பற்றிய வர்ணனை, இவைகளைத்தான் ஹதீஸ் என்று சொல்வார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்கிறார் என்று சொன்னால், அது முதலில் நாம் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்திதானா, சஹீஹான செய்திதானா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டுதான் அந்த செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்து செயல்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்கிற, சரியான ஹதீஸ் என்கிற, ஆதாரபூர்வமான செய்தி என்கிற அந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றால் ஹதீஸ் துறை அறிஞர்கள் அதற்கு ஒரு 5 நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எந்த ஹதீஸ் இருக்கிறதோ அவைகள்தான் சஹீஹ் என்பதாக என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அவைகள்தான் ஆதாரபூர்வமான செய்திகளாக கணிக்கப்படும் என்று ஹதீஸ் துறை அறிஞர்கள் அதை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த செய்தியை நாம் எங்கிருந்து, நாம் சொல்ல போகிற இந்த செய்தியை நாம் எங்கிருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன, உசூல் ஹதீஸ் சம்பந்தமாக எழுதப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து கிதாபுகளிலும் இருக்கிறது. இன்னும் நாம் விளங்குவதாக சொல்வதாக இருந்தால், இந்த முஸ்தலஹல் ஹதீஸ்ல சம்பந்தமாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்
ரிசாலா அப்படிங்கிற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அந்த கிதாபில் கூட இப்ப நாம் சொல்ல போகின்ற இந்த ஷரத், அதுல 1, 2, 3 என்று அவர்கள் வரிசைப்படுத்தி இல்லாவிட்டாலும் கூட என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த நம்ம சொல்ல போகிற இந்த செய்தி அனைத்தையும் அதில் சொல்லி இருக்கிறார்கள். ஸோ அதற்கு பின்னாடி இந்த உசூல் ஹதீஸ் சம்பந்தமாக, முஸ்தலஹல் ஹதீஸ் சம்பந்தமாக என்னென்ன நூல்கள் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறதோ அத்தனை ஐம்மாக்களும் இந்த நிபந்தனைகளை 5 நிபந்தனைகளை குறிப்பிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய புகாரியுடைய முகத்திமாவிலும் இந்த செய்தியை என்ன செஞ்சிருக்காங்கன்னா குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இந்த 5 நிபந்தனை இருந்தா தான் ஹதீஸ் சஹீஹ் என்பதாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி காமித்திருக்கிறார்கள். அப்ப அந்த 5 நிபந்தனை என்ன? ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்கிற தரத்தை அடைந்து கொள்வதற்கான 5 நிபந்தனைகள் என்ன என்பதைத்தான் நாம் என்ன செய்ய போறோம்னா, மிக சுருக்கமாக, ரொம்ப விரிவாக இல்லாமல் மிக மிக சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நிபந்தனை இத்திசாலு சனத் என்று சொல்வார்கள். அறிவிப்பு தொடராக இருத்தல். அறிவிப்பு தொடர்னா என்னது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11 என்ன செஞ்சிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி ஹதீஸுகளை தொகுக்கின்ற அந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்ன, ஒரு ஒரு நூற்றாண்டு 2 நூற்றாண்டுகளுக்கு பின்பாகத்தான் ஹதீஸுகளை தொகுத்து அது புத்தகமாக தொகுக்கக்கூடிய ஒரு பழக்கம் மக்களிடத்திலே என்ன செய்கிறது, உருவாகிறது. அறிஞர்கள் அதனுடைய அவசியத்தை உணர்ந்து தொகுக்கிறார்கள். அப்ப இடையில என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அந்த புத்தகங்களை ஹதீஸ் கிரந்தங்களை தொகுத்த இமாம்களுக்கு இடையில ஒரு 3-4 தலைமுறைகள் என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. அப்ப ஒருவர் ஒரு செய்தியை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று சொல்வதாக இருந்தால், அப்ப அவர் முதல்ல யாராக இருக்கணும்னா சஹாபியாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் நேரடியாக நபியிடத்திலே கேட்டவர்களாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை பார்த்தவர்களாக இருக்க முடியும். ஹிஜ்ரி 100 வாழக்கூடிய ஒருவர், அல்லது 150 வாழுகின்ற ஒருவர், அல்லது ஹிஜ்ரி 60 வாழக்கூடிய ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அப்ப என்ன கேள்வி வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த செய்தியை சொன்னது யார், உங்களுக்கு இந்த செய்தியை சொன்னது யார் என்பதாக கேட்பாங்க. அப்ப அவரு சஹாபாக்களை நேரடியாக சந்தித்தவராக இருந்தால், இந்த சஹாபி எனக்கு சொன்னார், நான் இங்கு இருக்கும் போது அவர் சொல்வதை நான் கேட்டேன் என்று என்ன செய்வாங்கன்னா, அந்த செய்தியை சொல்கின்ற போதே அந்த எங்கிருந்து கேட்டோம், யாரிடம் இருந்து கேட்டோம் என்பதை என்ன செய்வாங்க, சேர்த்தே சொல்லுவாங்க. அதுக்கிட்ட ஹிஜ்ரி 100க்கு மேல வருகின்ற போது நீங்க பாத்தீங்கன்னா 2 தலைமுறை என்ன செஞ்சிருக்கும், போயிருக்கும். ஒரு தாபிய போயிருப்பார், தாபியன்கள்ல முந்திய பகுதியில் உள்ளவங்க இருப்பாங்க, பிந்திய பகுதியில் உள்ளவங்க இருப்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்வார்னா, எனக்கு இன்னார் சொன்னார் என்று சொல்வார், அவருக்கு இன்னார் சொன்னார், அவருக்கு இந்த சஹாபி சொன்னார் என்று வந்திருக்கும். கடைசியில இந்த ஹதீஸ் கிதாபை கிரந்தத்தை இமாம் புகாரி என்றே வைத்துக் கொள்ளும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 3 ராவிகள், 4 ராவிகள், 5 அறிவிப்பாளர்கள் இருப்பார்கள். இன்னாருக்கு இன்னார் சொன்னார், இன்னாருக்கு இன்னார் சொன்னார், இன்னாருக்கு இன்னார் சொன்னார், இவருக்கு இந்த சஹாபி சொன்னார், அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லியிருப்பார் என்று வந்திருக்கும். இப்ப இந்த அறிவிப்பு தொடர் இருக்குதா இல்லையா, இந்த அறிவிப்பாளருடைய தொடர், இதைத்தான் சனத் என்று சொல்வார். அப்ப இந்த அறிவிப்பாளருடைய தொடர் என்பது பரிபூரணமாக இருக்கணும், இடையில யாரும் விடுபட்டு போயிருக்க கூடாது. ஐயகூனர் குல்லு ராவின் ஃபி ஸனதின் கத் ஸமிஅ மின் ஷைഖிஹி அல்லதி ஃபௌகஹு உஸூல இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் தான் யாரிடம் இருந்து தனக்கு யார் சொன்னதாக சொல்கிறாரோ அவரிடம் இருந்து இவர் நேரடியாக கேட்டதாக இருக்க வேண்டும். இந்த அவருக்கு சொன்னாரு, அவர் சொன்ன செய்தி நான் சொன்னேன், அவர் சொன்னது மாதிரி சொல்றேன் அப்படின்லாம் போகக்கூடாது.
நேரடியாக கேட்டதாக என்ன செய்யணும் இருக்கணும். ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் தொடர்ல ஒரு 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 5 பேருமே ஒருவர் மற்றொருவரை பார்த்து நேரடியாக கேட்டதாக என்ன செய்யணும் இருக்கணும். இந்த சனதுல இடையில எதுவும் யாரும் விடுபட்டு இருக்க கூடாது. இது முதல் நிபந்தனை. சரி, இரண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அறிவிப்பாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதாலத்துர் ருவாத், அவர்கள் அதிலாக இருக்க வேண்டும். அந்த அறிவிப்பாளர் யாரோ ஒருத்தர் அறிவிச்சாரு, அவரை பத்தி நமக்கு தெரியாது அப்படின்லாம் போக முடியாது. அவரை பற்றிய முழு விவரங்கள் இருக்க வேண்டும். சஹாபாக்களை தவிர்த்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகளும் திரட்டப்பட்டிருக்கிறது. அப்ப அவரை பற்றிய விஷயங்கள் என்ன செய்யணும்னா முழுமையா தெரிஞ்சிருக்கணும். அந்த ராவி இந்த ஹதீஸ் சஹீஹாக இருக்கணும்னா அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளரும் எப்படி இருக்கணும்னா அத்லன், நீதவானாக இருக்க வேண்டும். நீதவான என்னது அப்படின்னா யகூனல் ஜமீஉ ருவாத் ஃபி ஸனத், அந்த அறிவிப்பு தொடரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளர்களுமே எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மஅரூஃபீன பித்தக்வா வஸ்ஸித்க் வல் அமானா வல் இஸ்திகாமா, அவர்கள் இறையச்சத்தை கொண்டு மக்களால் உணரப்பட்டிருக்க வேண்டும். உண்மை பேசக்கூடியவராக மக்களிடத்திலே அவர் பிரபல்யமாக இருக்க வேண்டும். நம்பிக்கைக்குரியவர், நம்பத்தகுந்தவர், மார்க்கத்திலே உறுதியாக இருக்கக்கூடியவர், பெரும்பாவங்களில் ஈடுபடாதவர் என்கிற இந்த தகுதியில் உள்ளவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் ஹதீஸ்வரை அறிஞர்கள் அதில் என்று சொல்வார்கள். அப்ப அறிவிப்பாளரும் எப்படி இருக்கணும்னா அதிலாக, முஸ்லிமாக, இறையச்சம் உள்ளவராக, நல்ல பண்புகள் உள்ளவராக, ஒழுக்கமிக்கவராக, உண்மை பேசக்கூடியவராக, அதோடு மார்க்கத்தை சரியாக பேணக்கூடியவராக, பெரும்பாவங்களை விட்டு நீங்கியவராக, ஷிர்க்கை விட்டு நீங்கியவராக, பித்அத்துகளை விட்டு நீங்கியவராக இதெல்லாம் இருக்கணும். இப்படியாப்பட்ட தன்மையில் யார் இருக்கிறாரோ அவரைத்தான் அதில் என்று சொல்வாங்க. அப்ப அந்த சனதுல சஹாபாக்களை தவிர்த்து மீது எத்தனை ராவிகள் இருக்கிறார்களோ ஒவ்வொரு ராவிகளுமே அதில் என்கிற அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை என்னன்னா லபத்துர் ருவாத். இப்படி மார்க்க விஷயத்தில் மட்டும் சிறந்தவராக மட்டும் இல்லை, ஹதீசுகளை மரணம் செய்கிற விஷயத்திலையும் ஹதீசுகளை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலும் உறுதி உள்ளவராக அவர் இருக்க வேண்டும். மனப்பாடத்தில் ஓட்டை உள்ளவராக இருக்கக்கூடாது. ஹதீசுகளை பாதுகாத்தல் என்பதில் 2 அமைப்பை அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒன்று, அவர் நேரடியாக மனப்பாடம் செய்து கொள்வது. அப்படி மனப்பாடம் செய்து கொண்டு அதை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அவர் தூக்கத்திலிருந்து எழுந்து கேட்டாலும் இந்த முன்ன பின்ன முரண் இல்லாமல் கரெக்டா சொல்லக்கூடியவராக யார் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் லபுத் என்று சொல்வார்கள். அல்லபுத் வல் இத்கான் என்று சொல்வார்கள். உறுதி உள்ளவர், நல்ல மனப்பாட திறமை உள்ளவர், மனன சக்தி உள்ளவர் என்பதாக சொல்வார்கள். அல்லது ஒரு சிலர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை தங்களுடைய ஷேக்மார்கள் யாரிடத்துல கேட்டாங்களோ அவர்கிட்ட கேட்கின்ற போது அதை அப்படியே எழுத்துப்பூர்வமாக எழுதி அந்த ஏட்டை பாதுகாத்து கொண்டிருப்பார். அந்த ஏட்டில் இவங்க இஷ்டத்துக்கு அதில் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, எதையும் மாத்தியோ இல்லை திருத்தியோ எழுதியிருக்க மாட்டாங்க. அந்த ஷேக்கிடமிருந்து என்ன கேட்டாங்களோ அதை அப்படியே பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த முறையில பாதுகாத்து இருந்தாலும் சரி, இந்த முறையில பாதுகாத்து இருந்தாலும் சரி, மரண திறமையில் சிறந்தவராக ஒவ்வொரு ராவிகளும் இருக்க வேண்டும். இது மூணாவது நிபந்தனை. முதல் நிபந்தனை அறிவிப்பாளர் தொடர் என்ன செய்யணும், பூரணமா இருக்கணும், இடையில யாரும் விடுபட்டு இருக்க கூடாது. இரண்டாவது மூன்றாவது நிபந்தனை அறிவிப்பாளர் சம்பந்தமாக வரக்கூடிய நிபந்தனை, அவர் அதிலாக இருக்க வேண்டும். அடுத்து மனன சக்தியில் மிக திறமை மிக்கவராக என்ன செய்யணும், அவர் இருக்கணும். அப்படிங்கிறது இந்த 3 நிபந்தனை. நாலாவது நிபந்தனை என்னன்னு சொன்ன இத்திஃபா உஷ்ஷுதூத், அந்த ஹதீஸ் ஷாது என்கிற நிலைமையை விட்டு நீங்கியதாக இருக்க வேண்டும். ஷாதுனா என்னது, அல்லாஹ் இஹாலிஃபர் ராவி துகாத் வயகூன ஹதீஸ் முவாஃபிகன் லிமா ரவாகுல் அஸ்பத் வ அக்ஸரு அதத. ஒருத்தர் ஒரு ஹதீஸை சொல்றார், ஆனால் அவர் அதிலாக இருக்கிறார், மரண சக்தி உள்ளவராகவும் இருக்கிறார். அதே நேரத்தில்
இவர் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு இவரை விட யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அந்த அறிவிப்புக்கு முரணாக இருந்தால் இந்த செய்தியை ஷாதுன்னு சொல்லுவாங்க. அல்லது அதிகமாக ஒரு சில ஹதீஸ்ல வந்து அதிகமான அறிவிப்பாளர்கள் வழியாக வந்திருக்கும். அந்த வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரியாக இருக்கிறது. இவர் அறிவித்த ஹதீஸ் வந்து அந்த நிறைய பேர் அறிவிச்சதுக்கு முரணாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த ஹதீஸ் என்ன செய்வாங்க, ஷாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஹதீஸுடைய மத்தனும் என்னவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, மத்தன்னா அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகங்கள் அது என்னவாக இருக்கக்கூடாதுன்னா, அதிகமான அறிவிப்பாளர்கள் சரியான அறிவிப்பாளர்கள் அறிவித்த அறிவிப்புக்கோ அல்லது அதிகமான இவரை விட மிகச் சிறந்த முறையில் திறமையாக இருக்கக்கூடியவருடைய அறிவிப்புக்கோ முரண் இல்லாமல் இருத்தல் வேண்டும். ஐந்தாவது இன்திஃபாவுல் இல்ல, அந்த ஹதீஸ் சம்பந்தமான வேற எந்த குறைகளும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் யகூல் ஹதீஸு மஅலூலன் பிஇல்லத்தில் ஹஃபியல் காதிஹா ஹத்தா லவ் கான ஸனது ஸாஹிர ஸஹா. வெளிப்படையில பார்த்தோம்னா அந்த சனது வந்து ரொம்ப சரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோற்றம் இருந்தாலும் உள்ரங்கத்துல அதுல ஒரு சில குறைகள் என்ன செய்து இருக்கிறது மாதிரி இருந்துச்சு சொன்ன அதை இல்லத்துன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட குறைகளை விட்டு நீங்க இருக்கும். அப்ப ஆக மொத்தம் இந்த 5 நிபந்தனைகள். ஒன்று என்னது, அறிவிப்பாளர் தொடர் பூரணமாக இருக்க வேண்டும், இத்திசாலு சனது இருக்கணும். இரண்டாவது அதாலத்துர் ருவாத், அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் அந்த சனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் அதில் என்கிற நிலைமையில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது அந்த ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் மரண திறமையில் மிக சக்தி படைத்தவர்களாக இருக்க வேண்டும். நாலாவது அந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய வாசகங்கள் இதைவிட சிறந்தவர்களோ அல்ல அதிகமாக வந்திருக்கக்கூடிய அந்த வாசகங்களுக்கு முரணாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாலாவது வெளிப்படையான குறைகள் மட்டுமின்றி உள்ரங்கமான குறைகளை விட்டும் நீங்கியதாக அந்த ஹதீஸ் செய்யணும் இருக்கணும். இந்த 5 நிபந்தனைகள் எந்த ஹதீஸுக்கு இருக்கிறதோ அந்த ஹதீஸைத்தான் சஹீஹ் என்பதாக என்ன செய்வாங்க, சொல்லி காட்டுவார்கள். அப்ப ஒரு 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 ஹதீஸ சஹீஹ்னு வந்து சும்மா கண்ணை மூடிட்டு என்ன செய்ய மாட்டாங்க அறிஞர்கள் வந்து ஹதீஸ் அறிஞர்கள் பதிவு செய்ய போறது இல்லை. இத்தனை விஷயங்களில் ஆய்வு செய்ததற்கு பின்பாகத்தான் அதை தங்களுடைய கிதாபில் என்ன செய்வாங்கன்னா பதிவு செய்வார், சஹீஹ் என்பதாக பதிவு செய்வார்கள். இதுல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை விடவும் மிக ஒரு சிரமமான ஒரு ஷரத்தை தன்னுடைய கிதாபில் செஞ்சாங்க, வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் புகாரி வந்து உலகத்திலேயே வந்து அசஹுல் குத்துபு ஃபில் அஹாதீஸ், ஹதீஸ் கிதாபுகளிலே மிக சிறந்த இடத்தில் இருக்கக்கூடியதாக புகாரி இருப்பதற்கான காரணம் என்னன்னா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த 5 ஷரத்தோட இன்னொரு ஒரு ஷரத்தை என்ன செய்யறாங்கன்னா அவங்க உள்ள நுழைக்கிறாங்க. அந்த ஷரத்தோட இணைஞ்சதாக இத்திசாலு சனதுன்னு வருதா முதல் நிபந்தனை. அதில் இது வந்து சனது அறிவிப்பாளர் தொடர் வந்து தொடராக இருக்கணும்னு வருதா இல்லைங்களா? அதுல இன்னொரு ஒரு விஷயத்தை உள்ள சேர்க்கிறாங்க. என்ன சேர்க்கிறாங்கன்னா, இந்த ராவி யாரு இன்னாரிடமிருந்து நான் கேட்டேன் என்று சொல்கிறாரோ அந்த ராவி கேட்டவரிடம் நேரடியாக கேட்டிருக்க வேண்டும். அது கேட்டது மட்டுமல்ல, அவரோடு நிறைய நேரங்கள் செலவிட்டு இருக்க வேண்டும். இது உறுதிப்படுத்தப்படும். சும்மா ஏதோ ஒரு சபையில இருந்தாங்க, அவர் அப்படி சொன்னாரு, கேட்டாரு, இப்படி வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அதை வந்து என்ன செய்ய மாட்டாங்க புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அப்படியாப்பட்ட ராவிகளாக இருந்தால் அதை அந்த ஹதீஸை வந்து தங்களுடைய கிதாபில் பதிவு செய்ய மாட்டாங்க. அதனால தான் 6 லட்சம் ஹதீஸுகளை திரட்டி அதுல வெறும் 7000 சொச்ச ஹதீஸுகளை மட்டும்தான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய புகாரிகளை பதிவு செய்திருக்கிறார்கள் சொன்னால் எந்த அளவுக்கு ஆழமாக எந்த அளவுக்கு மிக உறுதிப்பாடோடு அவைகளை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அலசி ஆராய்ந்து ஹதீஸுகளை என்ன செஞ்சிருப்பாங்க, தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு பார்க்கணும். அப்ப அவங்க இந்த இத்திசாலு சனதிலேயே இன்னொரு ஒரு விஷயத்தை சேர்க்கிறாங்க. ஒவ்வொரு அறிவிப்பாளரும் மற்ற அறிவிப்பாளரை நேரடியாக சந்தித்திருக்க வேண்டும். சந்தித்தது மட்டுமல்ல, அந்த 2 பேருக்குமான தொடர்பு என்பது ஒரு நீண்ட நேரம் இருந்திருக்கணும். அப்படி அது வந்து அல்லது ஒரு பிரயாணத்தில் இருக்கலாம், அல்லது வந்து வீட்டில் இருக்க போகின்ற நேரத்தில் போய் சந்தித்ததாக இருக்கலாம்,
அப்ப இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் அவங்க கூட வந்து நிறைய நேரம் இவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறத வந்து உறுதிப்படுத்தப்படணும். அப்படி உறுதிப்படுத்தப்பட்டா தான் அந்த சனது இத்திசாலு சனது என்பது பரிபூர்ணமாகும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஒரு நிபந்தனையை என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, ஹதீஸ்கள்ல தத்லீஸ் வந்துடக்கூடாது. தத்லீஸ்னா என்ன அப்படின்னா, பார்க்காதவரை பார்த்ததாக சொல்றது, கேட்காதவரிடமிருந்து கேட்ட செய்தியை கேட்டதாக சொல்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள வராம இருக்கணும்னா இந்த நிபந்தனை இருக்க வேண்டும். ஒருத்தரை பார்த்தது மட்டுமல்ல, அவரோடு இவர் அதிக நேரங்கள் செலவிட்டு இருப்பதற்கான வரலாற்று குறிப்புகள் இருக்கணும். அப்படி இருந்தா தான் இத்திசாலு சனது வந்து பூரணமாகுது அப்படிங்கிறத நான் ஒற்றுக்கொள்வேன் என்ற இந்த ஒரு நிபந்தனையை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதிகப்படியாக வைத்துக் கொண்டதுனால தான் அவர்களுடைய கிதாபில் வந்து அவங்க ஹரீஸாக இருக்கான புகாரி ஹரீசன் அல் ஜித்தன் அல நஃபி தத்லீஸ், தன்னுடைய கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸுகள் வந்து மறைக்கப்பட்ட செய்திகளாக, அறிவிப்பாளர்கள் கேட்காதவரிடமிருந்து கேட்டதாக சொல்றது, பார்க்காதவரிடம் பார்த்ததாக சொல்லிவிட்டு போறது, அப்ப அந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதில் மிகப்பெரிய அளவுக்கு கவனத்தோடு செயல்படக்கூடியவராக இருந்து தனது கிதாபில் இந்த தரத்தில் இருந்தால்தான் அந்த ஹதீஸை பதிவு செய்யணுங்கிற விஷயத்துல புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே ஹதீஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸை வந்து பாதுகாப்பதற்காக இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு. ஏனென்று சொன்னால், குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஹதீஸ் அங்கே பாதுகாக்கப்பட வேண்டும். எனவேதான் குர்ஆனுடைய பாதுகாப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல உறுதி செய்ததை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்செயல்கள் அங்கீகாரத்தை, அவர்களை பற்றிய செய்திகளை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பேற்பட்ட ஏற்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கிறார். எனவே ஒரு செய்தியை சொல்கிறார் என்று சொன்னால் அந்த செய்தி சஹீஹ் என்கிற தரத்தில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அதை உறுதிப்படுத்தி கொண்டுதான் அந்த செய்திகளை கொண்டு நாம் செயலாற்ற வேண்டும் என்கிற மனப்பக்குவத்துக்கு முஸ்லிம்கள் நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால், தவறான செய்திகளை வைத்து தவறான அமல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விளக்கத்தை முழு உம்மத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.